காக்கி காதல் பயணம் ஓவி 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தாவர உலகம் பார்க்குறோம். டே 8. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் டேஷ் ஆக பயன்படுகின்றன. ஆன்சர் உணவாக, மருந்தாக, வாழ்விடமாக. செகண்ட் கொஸ்டின் தாவரத்தில் டேஷ் பாகங்கள் உள்ளன. ஆன்சர் 4. தேர்ட் கொஸ்டின் வேர்கள் டேஷ் புவிநாட்டம் உடையன. ஆன்சர் நேர். ஃபோர்த் கொஸ்டின் ஒரு வித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் நெல், புல், மக்காச்சோளம். ஃபிஃப்த் கொஸ்டின் வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்கா இல்லையா. ஆன்சர் உள்ளது. சிக்ஸ்த் கொஸ்டின் இருவித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் மா. செவன்த் கொஸ்டின் மண்ணில் நீர் மற்றும் கனிமங்களை சேர்ப்பவை. ஆன்சர் வேர்கள். செவன்த் கொஸ்டின் தண்டில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் உள்ளதா இல்லையா. இல்லை. நைன்த் கொஸ்டின் உணவை தண்டில் சேமிக்கும் தாவரம். ஆன்சர் கரும்பு. 10th கொஸ்டின் 3 மீட்டர் விட்டம் வளரக்கூடிய தாவர இலையின் பெயர் என்ன. ஆன்சர் விக்டோரியா அமேசானிகா. 11th கொஸ்டின் பூக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் சூரியகாந்தி. 12th கொஸ்டின் பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ரிக்ஸியா. 13th கொஸ்டின் மூடிய விதை தாவரம். ஆன்சர் ஆஞ்சியோஸ்பெர்ம். 14th கொஸ்டின் திறந்த விதை தாவரம். ஆன்சர் ஜிம்னோஸ்பெர்ம். 15th கொஸ்டின் பூமியில் மொத்த ஒளிச்சேர்க்கையில் டேஷ் சதவீத கடல்வாழ் தாவரங்கள் நடைபெறுகின்றன. ஆன்சர் 40. 16வது கொஸ்டின் உலகின் மிக நீளமான நதி. ஆன்சர் நைல். 17வது கொஸ்டின் இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதி. ஆன்சர் கங்கை. 18வது கொஸ்டின் உலகின் எத்தனை சதவீதம் நிலவாழ் வாழிடம் உள்ளன. 28%.